ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னை பார்த்து பயந்துடாதீங்க. இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. சிக்கன் கிரேவியும் சிக்கன் சில்லியும் ரெடி பண்ண சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருங்க. இன்றைக்கி என்னையவே சமைக்க சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வருத்தத்தோடையே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து 2 டேஸ் விலாக் தாங்க அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோவும் இன்றைக்கி திங்கக்கிழமை எடுத்த வீடியோ 2 நாள் எடுத்த வீடியோ தான் ஒரு விலாகாக, ஒரு பாசிட்டிவான விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனமாற இன்றைக்குமே இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 2 நாள் எடுத்த வீடியோ தான் இது. வந்து திங்கக்கிழமையே அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. ஆனால் வாய்ஸ் மட்டும் கொடுக்க முடியல. திங்கக்கிழமையுமே கொஞ்சம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் இதெல்லாம் எடுத்திருந்ததுனால திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் இந்த வீடியோவை என்னால் வந்து திங்கக்கிழமை அப்லோட் பண்ண முடியலைங்க. அதுவும் இல்லாமல் திங்கக்கிழமைக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை பங்குனி உத்திரம் வருது இல்லைங்களா? அந்த டைமில் எங்கள் ஊரில் வந்து விசேஷம். திங்கக்கிழமை வந்து விநாயகர் பொங்கல், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஊர் திருவிழா, பொங்கல் திருவிழான்னு சொல்லிட்டு செய்வாங்க இல்லைங்களா? அந்த விசேஷந்தான் எங்கள் ஊரில். திங்கக்கிழமை விநாயகர் பொங்கல், செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பச்சை மாவுன்னு சொல்லி எங்கள் ஊரில் வந்து இடிப்பாங்க. அந்த பச்சரிசியை வந்து உரல் ஆட்டுக்கல்ல தான் போட்டு அதுக்குன்னு ஒரு உலக்க மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து இடித்து சலித்து அதுக்கப்புறம் பாவெல்லாம் காய்ச்சி ஊற்றி பச்சரிசி மாவு வந்து செய்வாங்க. அந்த விசேஷம் வந்து செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு பொங்கல் வைப்பாங்க. அது புதன்கிழமை. வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா பாலி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மறுபடியும் கிணத்துலையே கொண்டு வந்து விடுவாங்க. கும்பம் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. நான் வந்து எங்கள் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே கோயில் வந்து கட்டிகிட்டு இருந்ததுனால ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு கோவில் வந்து கட்டி முடிக்கிறதுக்கே. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து கோவில் வந்து பூச்சாட்டு விழா வந்து சாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விசேஷமெல்லாம் இருக்குது. அதனால் அதுக்காக தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் சிக்கன்லாம் எதுவும் வேண்டாம், நீங்கள் தான் ஊருக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்னையுமே செய்ய சொல்லிட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வேலை இருக்கிறதுனால நான் போகிறேன், இன்றைக்கி நீயே செஞ்சிரு, சிக்கனை வந்து கிரேவி மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு 4 பெரிய வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும்னு சொல்லி மூடி வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சில்லிக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை வந்து அதுவுமே செஞ்சுருந்தேன். இவங்க அப்பா நம்ம எப்பவும் போலயே அந்த சிக்கனை வந்து 65 மசாலா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு, முட்டை ஒன்று சேர்ப்பாங்க. அது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம், அது கூட இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்க சொல்லியிருந்தாங்க. அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த சிக்கன் செஞ்சது தான் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையுமே இந்த ஃபுல்லாக க்ளீனிங் வேலை இருந்ததுனால வீடியோவே எதுவுமே எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், சிக்கன் 65 மசாலா, அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் இதையெல்லாம் போட்டு தான் நான் வந்து 65 ரெடி பண்ண போகிறேன். அதை தான் வந்து இந்த வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஃபுல்லாகவே அதுதான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருந்தது. எனக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் என்ன நினச்சாலுமே, எதை என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையுமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து அதை கலக்கலாம்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா அப்படியே ஓரளவுக்கு வெந்துட்டு இருந்துச்சு. சரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், தண்ணியெல்லாம் நல்லா அதிலேருந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து
மசாலாவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சிக்கன் 65 அதுக்கப்புறம் கிரேவி அதுதான் ரெடி பண்ண போகிறேன். இதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா 65 அந்த மசாலாவெல்லாம் போட்டு அதுவுமே நல்லா அந்த மசாலாவெல்லாம் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பொரித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சரின்ட்டு தம்பிக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தான் ரொம்பவுமே பிடிக்கும். எது செஞ்சாலும் சிக்கன் எடுத்தோம் அப்படின்னாவே 65 போடுறீங்களா அப்படின்னு இதை கேட்டுட்ருப்பான் தம்பி. அதையுமே மூடி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வேலைன்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலா தாங்க நான் வந்து இது பண்ணிக்கிறேன். நான் வந்து பொரிக்கும்போது இதெல்லாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுட்டு பொரிக்கும்போது லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பொரித்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே தான் நான் செஞ்சுருந்தேன். நல்லா தான் இருந்தது இன்றைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்குமே போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்துகிட்டு இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமையே அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். திங்கக்கிழமை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. ஃபுல்லாக எல்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்ஸ் இதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சதுங்க. ஏன்னா நாம் அங்கே போய் எப்படியும் கொஞ்ச நாள் அங்கே இருப்போம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு 2-3 நாளைக்காவது இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே போய் இருக்கிறது அந்த மாதிரியே தான் ஒரு யோசனையாகவே இருந்ததுங்க. ஊருக்கு போகிற அந்த பிஸிலேயே பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா அந்த ஓரளவுக்கு அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக தேங்காயை வந்து அரைச்சி ஊற்றிட்டு கொதி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். அதுதான் பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருந்தேன். ஊரில் எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்தோடனையும் போயிடுறேன். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பொங்கல் திருவிழா நம்மளோட ஊர் திருவிழாவுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்காவது இருக்கிற மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திங்கக்கிழமை சனிக்கிழமை தம்பிக்கு லீவுங்கிறதுனால சனிக்கிழமையே வர சொல்லிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சரி இன்றைக்கி போயிடலாம் அப்படிங்கும்போது எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சரி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டோம். இப்படியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்குன்னே போயிட்டுருந்தது. அதனாலேயே பார்த்திங்கன்னா வீடியோக்கு கூட ஒரு வாய்ஸ் கூட கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ கூட பார்த்திங்கன்னா மேடம் வந்து அம்மான்னு கூப்பிட்ருக்குறாங்க. தூங்க போகலாங்கிறாங்க. இப்போ கூட நான் வந்து மேடம் தூங்க வச்சுட்டு தான் மறுபடியும் இந்த வாய்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். நான் பாருங்கள் அந்த அடுப்பெல்லாம் கூட க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இவங்க அப்பா வந்து சிக்கன் எடுக்கலை அப்படின்னு சொன்னாங்க. சரி சந்தோஷம்ன்ட்டு சரி இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாயந்தரம் அப்படிங்கும்போது கிளம்பிடலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணேங்க. கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில மறுபடியும் சரி அளவாக செஞ்சுக்கலான்னு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி நீ என்ன பண்ணுறது நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு அப்படிங்கும்போது ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு ஈவினிங் போல் ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சரின்ட்டு செஞ்சிட்ருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு டே வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலிருந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நைஸ் விலாகுன்னு சொல்லியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2-3 பதிவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அது கூட நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. பிரியா சிஸ்டர், அனிதா சிஸ்டர், அதுக்கப்புறம் அருண் தம்பி, அதுக்கப்புறம் வாசுகி தங்கச்சி எல்லாருமே அவ்வளோ ஒரு அன்பான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அருண் தம்பி கூட நான் வந்து ஷார்ட்ஸ் எதுவுமே போடல. முதல்ல போட்டிருந்த ஷார்ட்ஸுக்கே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நான் வந்து எனக்கு சாமி வர்ற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த காலத்துலேயும் எனக்கு சாமியெல்லாம் வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பயபக்தியான ஆள் மாதிரி உங்களுக்கு நான் தெரிகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால்
கண்டிப்பாக அந்த மாதிரி வராது அப்படிங்கிறது தான் என்னோடய இது. ஆனால் நீங்கள் வந்து கனவுலையெல்லாம் வந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீ அது ஏன் உங்களுக்கு அப்படி வருது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கனவுல கூட நான் வந்திருக்கேன்னா அருண் தம்பி எனக்கு வந்து படிக்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. 4 நாளாக நான் வந்து வீடியோ எதுவுமே போடலை. கண்டிப்பாக எல்லோருமே செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நான் வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ நானுமே பார்த்திங்கன்னா ஒரு சிவசக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம் பார்த்துட்ருக்குறேன் இல்லைங்களா. அது வந்து வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமையோட அந்த நாடகம் வந்து முடிஞ்சிடும். ஆனால் சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா அந்த டைம் ஆனாவே எனக்கு வந்து அந்த நாடகம் பார்க்கணும் போலயே இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்களுமே வந்து டெய்லியும் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவுமே மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நானுமே நினைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நான் ஒரு சாரியும் கேட்டுக்கிறேன். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்கள் கூட 4 நாளாக ஒரு அந்த கனெக்டிவிட்டியில் இல்லாதனாலேயே பார்த்திங்கன்னா எனக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சங்கட்டமாகவோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வருத்தத்தோடையே இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. நான் பாருங்கள் அந்த சில்லியுமே பொரிச்சிட்டேன். சில்லியுமே பார்த்திங்கன்னா அந்த பொரிக்கும் போது லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியோட்ட போயிடுச்சுன்னு சொல்லி இவங்க அப்பா வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. அதாவது தண்ணி வந்து அதிகமாக போச்சு, அளவாக இருந்தது அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒன்று மட்டும் சொல்லியிருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சமையல் நம்ம தான் இன்றைக்கி செஞ்சாச்சுங்க. சரி அதையவே ஒரு வீடியோவே எடுத்து உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே வர வேண்டியது ரொம்ப லேட்டாக தான் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை தான் நான் பேசிகிட்ருக்கேன். வெள்ளிக்கிழமை மங்களகரமாக வீடியோஸ் எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வீடியோ வந்து நாளைக்கு தாங்க வரும். ஏன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு டெலீட் பண்ணவுமே எனக்கு மனசு வரல. அதனால் சரி இதுலேயே வாய்ஸ் கொடுத்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது திங்கட்கிழமை எடுத்த வீடியோ. திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு பச்சைப்பயிர் ரசம் இது மட்டும் சிம்பிளாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நானுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து இந்த வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். எல்லாமே விசலெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இந்த பக்கமே எல்லாமே டீப் க்ளீன் எல்லாம் மஞ்சள் கொஞ்சம் போட்டு அப்படியே எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி தீபமும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு அரைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இதை வந்து நான் எப்போ அரைச்சி வச்சதுன்னா ஒரு வியாழக்கிழமை போல் அரைச்சி வச்சேன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து இயற்கையான காரணங்கள்னால போட முடியல இல்லைங்களா. அதனால் சரி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. சரி பச்சரிசி மாவில் குழம்பெல்லாம் போட்டு தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செஞ்சிட்ருந்தேன். ஒன்று காலையில் சாமி கும்பிட்றவங்கள பார்த்துருப்பீங்க, சாயந்தரமாக சாமி கும்பிட்றவங்க பார்த்துருப்பீங்க. நான் பார்த்திங்கன்னா மதியம் தான் சாமி கும்பிட்றேன். ஒரு 3 மணியே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் எந்த டைம் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோமோ அது அப்போவே வந்து தீபமெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்ருவாங்க. இந்த டைமில் தான் கும்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே எங்கள் ஊர் பக்கத்தாலையெல்லாம் கிடையாதுங்க. நான் இந்த யூடியூப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் காலையிலேயே சாமி கும்பிட்றது எவ்வளோ ஒரு நல்லது அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்தோன்னையும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முதல் வேலையாக சாமி கும்பிட்ற வேலையை செஞ்சிட்ருக்கிறேன், பூஜை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் இன்றைக்கி நம்மளோட பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி செம்பருத்தி பூக்கு வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட உருளிக்குமே செம்பருத்தி பூ தான் வச்சு விட்ருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயுமே தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்மளோட முருகர் ஃபோட்டோ ஒன்று வேல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைங்களா. அதனால் அதை மட்டும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா சாமி ஃபோட்டோவுமே இருக்குது. சரி அதெல்லாம் அந்த பக்கமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸாக கும்பிட்றதுக்கு தான் ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளோட முருகர் ஃபோட்டோவும் வேலும் வச்சு இப்போ வந்து
ஒரு ரொம்ப நாளாகவே நான் இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்ருக்குறேன் இல்லைங்களா. நம்மளோட பழைய காலத்துலேயும் சரி, நம்ம எங்கள் ஊர்லேயெல்லாம் மேலே தான் சாமி ஃபோட்டோ வந்து மாட்டியிருப்பாங்க. நம்ம ஒரு தீபம் மேலே வந்து அந்த ஜன்னல் மேலே இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த யூடியூப்லையெல்லாம் பார்க்கறதுனால இந்த மாதிரி உட்காந்து ஒரு ரிலாக்ஸாக கும்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஒரு பூஜை ரூமே ஒன்று வாங்கி தர சொல்லி எங்கள் அப்பாவை சொல்லிகிட்ருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நாம் வந்து அழகா அதில் ஃபோட்டோவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அழகா நம்ம வந்து சாமியை வந்து கும்பிட்டுக்கலாம். நம்ம வந்து வேணுங்கும்போது திறந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நாம் இந்த மாதிரி ஏதாவது சிக்கன் மாதிரி ஏதாவது எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நாம் வந்து அந்த பூஜை ரூம் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க அப்பா அவனி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. புது வீடு கட்டினதுக்கப்புறம் பூஜை ரூமெல்லாம் செட் பண்ணி தரணும் அப்படியெல்லாம் கேட்டிருந்தேன். ஆனால் நாங்கள் வீடு கட்டுற மாதிரியும் தெரியல. அதனால் பூஜை ரூமாவது ஒன்று சின்னதாக ஒன்று வாங்கிக்கலாம். எங்கள் வீடெல்லாம் கட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்குன்னு தனியாக ஒரு பூஜை ரூம் கட்டுவீங்களா, இல்லை நம்ம வந்து பூஜை இதுதான் வாங்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பூஜை ரூமெல்லாம் கட்ட முடியாது, இந்த சின்ன இதெல்லாம் எங்கே போய் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூஜை ரூம் அந்த சின்ன அந்த இது மாதிரி தான் நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வாங்கி வைக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. இப்போ இருந்தே நான் வந்து சாமியை மன நிறைவாக கும்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு பிளான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளோட செம்பருத்தி பூலையே அழகாக அப்படியே டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எல்லோருத்தோட வாழ்க்கையிலையுமே ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கணும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்குமே அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார இறைவன்கிட்ட வேண்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னோடய அஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் மந்திரங்கள், எனக்கு பிடிச்ச மந்திரங்கள், எனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாத்தையுமே மனமார இன்றைக்கி அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே வேண்டியாச்சுங்க. பாப்பாவுமே இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க, அங்கன்வாடிக்கு தான். அதனால் அவங்க வர்றக்குள்ளேயுமே என்னோடய வேலைகளை எல்லாம் முடிச்சாச்சு. இனி அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறோம். நான் வந்து அங்கே போயும் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் தான் என்னால் வந்து வீடியோஸ் எடுக்க முடிஞ்சதுங்க. என்னன்னே தெரியல, வீடியோ வந்து எடுக்கிறதுக்கோ இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கோ இந்த வாட்டி எனக்கு வந்து அது தோணவே இல்லை. அதுக்கு என்னன்னு எனக்கே இப்போ ஒன்றுமே புரியல. ஆனால் அது வந்து போடாத நிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூடையெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. எதையோ ஒன்று நம்ம தொலைச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்குமே இருந்தது. இனி தொடர்ந்து எந்த ஒரு இது வந்தாலுமே தொடர்ந்து வந்து வீடியோஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் தான் இருக்கிறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸாவது கொடுத்துடணும் அப்படி தான் நான் வந்து கொடுத்துட்ருந்தேன். எங்கே போனாலுமே அங்கே வந்து ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து ஒரு சாங் ஒன்று அப்படியே, அதாவது நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம பேசிகிட்ருக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சாங்ஸ் வந்து ஆட் பண்ணி அங்கங்கே நான் எங்கே போகிறேனோ எங்கே இருக்கணும் அங்கே அந்த இடத்துல பிடிச்ச விஷயங்களெல்லாம் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணுற மாதிரி தான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் இந்த 4 நாளாக பார்த்திங்க அப்படின்னா என்னால் அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கவும் தோணலை, அப்லோட் பண்ணவும் தோணலை. அது என்னென்னு எனக்குமே ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி தான் இருந்தது. சரின்ட்டு பச்சை கற்பூரம் வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்தது. சரி அதையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த சொம்பில் வந்து தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து பச்சை கற்பூரமும் மஞ்சளும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பச்சை கற்பூரமும் தீபத்துக்குமே போட்டுக்கிறேன். அவ்வளோ ஒரு மணமாக வாசனையாக இருந்தது. இன்றைக்கி மதியம் போல் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறதுனால சாம்பிராணியுமே போட்டு விட்டாச்சுங்க. வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இல்லாத போது தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா, அதனால் அதையுமே அப்படி தான் செஞ்சுருந்தேன். மன நிறைவான ஒரு வழிபாடு, ஒரு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை வந்து ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மகாலட்சுமின்னு சொல்லி நம்மளோட அருண் தம்பி வந்து சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் யாரும் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட தம்பி சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட ராதா சிஸ்டருமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க.
கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக என் கூடயுமே ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நமக்குள்ள ஒரு ஒரு கனெக்டிவிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரியே உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.